அலங்காரமா இருக்கணும். அது என்ன பண்ணணும்னா மஞ்சளால சாமிக்கு அலங்காரம் பண்ணலாம். அடுத்து சந்தனத்தால பண்ணலாம். சரியா? இப்போ இந்த சாமி வந்து உற்சவம். இந்த சாமி வந்து உற்சவமூர்த்தி. உற்சவமூர்த்தினா என்ன? கருவறைக்குள்ள இருக்கிற சுவாமிக்கு பேர் என்ன? வெளியில ஊர்வலமா தேர்ல பவனி வர சுவாமிக்கு பேர் என்ன? உற்சவர். இந்த உற்சவருக்கு அலங்காரம் நம்ம பண்ணியிருக்கோம். சந்தனகாப்பு அலங்காரம் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த ஹஸ்தபாகங்கள்லாம் வச்சு சுவாமியை அலங்காரம் பண்ணலாம். அந்த உருவம் இருக்கு இல்லையா, இந்த முகம் வந்து கவனிங்க, இந்த முகம் வந்து சந்தனகாப்பு அலங்காரம். இந்த முகம் எப்பயுமே நல்ல பிரகாசமா அழகா சிரித்த முகத்தோட இருக்கணும். சுவாமி முருகரா இருந்தாலும் சரி, அம்பாலா இருந்தாலும், என்ன சாமி நம்ம பண்றோமோ அந்த சாமியுடைய உருவத்தை நம்ம கொண்டுட்டு வரணும். இப்ப முனீஸ்வரர் பண்றோம், முனியப்ப சுவாமி பண்றோம்னு வச்சுக்கோங்க. முனீஸ்வரர் எப்படி இருப்பாரு? அப்படியே ஆக்ரோஷமா இருப்பார் இல்லையா? அந்த மாதிரி இந்த முகம் வந்து சந்தன காப்பு பண்றோம். அப்போ உருவம் வந்து வில்லு மாதிரி இருக்கணும். உருவம் எப்படி இருக்கணும்? வில்லு மாதிரி இருக்கணும். இந்த கண் இருக்கு பாருங்க, இந்த கண் எப்படி இருக்கணும்? மீன் இருக்குல்ல, மீன் வடிவத்துல கண் இருக்கணும். அந்த மூக்கு நல்ல அழகா கூர்மையான மூக்கா வச்சு அலங்காரம் பண்ணணும். வாய் வந்து இதழ் சிரித்த முகத்தோட இருக்கணும். சரியா? அடுத்து இந்த மார்பகம்லாம் என்ன பண்ணணும்? இந்த உடல் பாகம் நிறைய பெருசா வச்சிடக்கூடாது. அளவானதா முகத்துக்கு தகுந்த மாதிரி அளவானதா அந்த வஸ்திரத்தை கட்டணும். இந்த புடவை கட்டுறது எப்படின்னா, இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த பார்டர் வந்து சின்னதா மடிக்கணும். பெருசா மடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இந்த பார்டர் கிடைக்காது, நல்லா அழகா இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்? ரொம்ப சின்னதா மடிக்கணும். சின்னதா மடிக்கணும். 1 இன்ச் அளவுல மடிச்சோம்னா இந்த மாதிரி நிறைய பார்டர் கிடைக்கும். சரியா? இது வந்து சுவாமி எப்படி, அதே மாதிரி பூலாம் வந்து எப்படி போடணும்னா, இப்ப இந்த மாலை போடுறோம், உள்கழுத்து மாலை போடுறோம், இதுல வந்து குச்சி வச்சு கட்டிருக்கோம். இப்படி 4 குச்சி வச்சு இந்த மாலை போட்ட உடனே இந்த மாலையை இந்த குச்சியில கட்டிடணும். அதுக்கப்புறம் ஒரு சரடு வைக்கணும். அதுக்கு மேல இன்னொரு மாலை போடணும். அப்ப இந்த மாலையை இதுல கட்டிடணும். ஒவ்வொரு மாலையும் இந்த குச்சியில கட்டிக்கிட்டே வந்தாதான் இந்த மாலை வந்து தேர்ல ஆடும் போது என்ன ஆகும்? மாலை கீழே விழுவாது. அப்ப என்னன்னா இந்த மாலையெல்லாம் அழகா கட்டிடணும். சுவாமியை வந்து எப்படி கட்டணும்? பத்திரமா நல்ல அழகா இறுக்கி நல்ல கயிறான்னு செக் பண்ணிக்கணும். தேர்ல போற சுவாமி, சப்பரத்துல போற சுவாமி எல்லாம் எப்படி கட்டணும்? நல்ல கயிறு, நல்ல நூல் கயிறா வாங்கி நல்லா அழகா இறுக்கி சுத்தமா கட்டணும். கட்டினா தான் அது பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா உற்சவர்லாம் ரொம்ப பாதுகாப்பா நம்ம கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி நகையெல்லாம் அப்படிதான், நிறைய போடாம அளவா. இந்த இடுப்பு கட்டுறோம்ல, அதுக்கு பேர் என்ன? நகைக்கு பேர் என்ன? ஒட்டியான். இந்த மேல போடுறோம்ல, இதுக்கு பேர் என்ன? ஆரம், பதக்கம். ஆரம், பதக்கம். இதுக்கு பேர் என்ன? கம்மல், தோடு இல்லையா? குண்டலம். இந்த மாதிரி போடணும். இப்ப 4 கை வச்சு அம்பால அலங்காரம் பண்ணிருக்கு. அதாவது அதுல வந்து முருகர் வந்து 2 கையில உயிர் வச்சிருக்காரு, இன்னொரு கை அப்படியே ஒரு ரசம் வச்சிருக்காரு. முருகரும் அப்படிதான். முருகர் வந்து நின்ற கோலத்துல அந்த சுவாமிய அலங்காரம் பண்ணியிருக்கு. இந்த அலங்காரம் வந்து ரொம்ப இந்த பகுதியில ரொம்ப சிறப்பா அலங்காரம் பண்ணி நம்முடைய பூசாரி நல சங்கத்துடைய நம்முடைய மாணவர் திரு அல்லிமுத்து அவர்கள், இவர் நம்முடைய பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்றவர். இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க வெளிநாட்டுல கூட இவருடைய சிஷியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்றாரு, இப்படி பண்ணணும், அலங்காரம் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் இவர் வந்து நம்முடைய பயிற்சி முகாமில் கத்துக்கிட்டு இன்னைக்கு நிறைய கோவில்கள்ல அலங்காரம் போய்
நிறைய பண்ணி வைக்கிறாரு. நல்ல சிறந்த அலங்கார கலைஞர். நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கோவில்களில் அலங்காரம் பண்ண போறார். ஆமா. அடுத்து வந்து இப்போ சுவாமிக்கு வந்து இந்த அலங்காரம் பண்ணின உடனே நம்ம முதல்ல ஒரு தீபாராதனை பண்ணணும். கண் திறந்து ஒரு தீபாராதனை பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் பொதுமக்கள் தரிசனம். இன்னொருத்தர் சொன்னா இப்ப அலங்காரம் முடிச்ச உடனே